ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன பண்ண போறீங்க? வீட்ல வந்து சிக்கனு எறா, மீன் 65 முட்டை எல்லாமே செய்றோம். அது நமக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா எறா. ப்ராப்பர்ட்டி எங்க? ப்ராப்பர்ட்டி ஜோக் போட ஆள் வந்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி ஜோக் போட ஆள் வந்துட்டாங்க. ஆனா ப்ராப்பர்ட்டி ஜோக் எல்லாம் மீன் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி, ஆமா. எறா என் ப்ராப்பர்ட்டி, சிக்கன் அம்மா ப்ராப்பர்ட்டி, முட்டை மாப்பி நீ எடுத்துக்க முட்டையை. என்ன பண்ண போறீங்க? முட்டைனா முட்டை பொரிக்க போறாரு. முட்டைக்கு அவ்வளவு கோவமா சொல்றேன். போதுமான அளவா? தெரியாத அளவு வேணும்னா பாத்துக்கலாம். சோம்பு வேணும், கடுகு நான் கேட்கறத மட்டும் நீ கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா ஸ்கோரிங் கிடையாது. அப்படி சும்மாவே நிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? முட்டை போடுவீங்க. நீங்க முட்டை வாங்குறீங்க, அவனே முட்டை போடுறாங்க. முட்டை போய் கொடுத்து வந்துருங்க. ஒரு நாளைக்கு போயிட்டு 4 முட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை போடுவீங்க? அப்பா நீ என்ன பெரிய ஆளா இருக்காரு? மாப்பி மாங்காய் போடுறாரு, முட்டை போடுறாரு. அவர் செஃப் இல்ல, அவர் செஃப் இல்ல, அவர் ஹியூமன் கிரியேட்டர். ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டர் போல. என்ன மாமா இது? ஆமா, இன்னைக்கு வந்து நான் ஆளுக்கு ஒரு பண்றாங்க. இவர் முட்டை போடுறாரு, அவர் வீடியோ எடுக்கிறாரு. தக்காளி பெரிய தக்காளி மீன் குழம்பு செய்யறாங்க, அவரு கேமியோ பண்றாரு. நான் வந்து பிரான் கிரேவி, பிரான் தொக்கு பண்ண போறேன். அது செட்டிநாடு பிரான் தொக்கு அதான் பண்ண போறேன் இன்னைக்கு. பண்ணிட்டு பை, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சமையல? வருமா ஒழுங்கா? பாத்துட்டு நம்ம மேல் பார்வை இல்ல, இது நம்ம சாப்பிடுற நிலைமைக்கு ஆகுமா ஆகாதா? சாப்பிட்டாதான் தெரியும். கொஞ்சம் இறங்கி ஸ்டைலா போடுற மாதிரி தெரியலையே. எத்தனை திருப்பி கணக்குள்ளே போடுற மாதிரி தான் இருக்கு. இதுல போடலாம். இப்படி போட்ட மூஞ்சில A few moments later. எதுக்கு இவ்வளவு பேரு? சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறீங்க. நாகா வாய்க்குள்ள போகாம சமைச்சு முடிச்சாச்சு. என்னது ஆல்ரெடி 3 நேரம் சாப்பிட்டீங்க. நீங்க ரிவ்யூ மட்டும் சொன்ன போது யாரா சாப்பிட சொல்லலாம். போயிட்டு ஒரு ரூபாய் தாண்டற மாதிரி நாக்குல டேஸ்ட் ஒட்டிட்டு இருக்கு. எனக்குள்ள இவ்வளவு தரணும்.